வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் மோட். இந்த வீடியோவில் இன் வெயின் மற்றும் இன் கேஸ் இந்த இரண்டு ஃப்ரேஸையும் வைத்து இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ்களை உருவாக்கலாம் என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். ஃபர்ஸ்ட், இன் வெயின் இந்த ஃப்ரேஸை பற்றி பார்ப்போம். இன் வெயின் என்று சொன்னால் வீணாக என்று கருத்தை தருகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வீணாக அதை செய்தான், நாங்கள் வீணாக அங்கே போனோம் போன்ற சென்டென்ஸ்களை சொல்லலாம். அவன் வீணாக அதை செய்தான். He did that in vain. He did that in vain. நாங்கள் வீணாக அங்கே போனோம். We went there in vain. We went there in vain. அவன் ஏன் அதை வீணாக முயற்சித்து கொண்டிருக்கின்றான். Why is he trying that in vain? Why is he trying that in vain? அவர்கள் இங்கே வீணாக இருந்தார்களா? Were they here in vain? Were they here in vain? நீ அதை வீணாக வாங்கினாய். You bought it in vain. You bought it in vain. நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகும் ஃப்ரேஸ் இன் கேஸ். இன் கேஸ் என்று சொன்னால் சந்தர்ப்பத்தில் அல்லது சில வேளை என்ற அர்த்தத்தை தருகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், சில வேளை நீ இங்கு வந்தால் எனக்கு கால் பண்ணு, அல்லது நீ இங்கு வரும் சந்தர்ப்பத்தில் எனக்கு கால் பண்ணு. சில வேளை உனக்கு அதை தெரியாமல் விட்டால் என்னை கேள், அல்லது உனக்கு அதை தெரியாத சந்தர்ப்பத்தில் என்னை கேள் போன்ற சென்டென்ஸ்களை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். சில வேளை நீ இங்கு வந்தால் எனக்கு கால் பண்ணு. In case you come here, call me. In case you come here, call me. உனக்கு அதை தெரியாத சந்தர்ப்பத்தில் என்னை கேள். In case you don't know it, ask me. In case you don't know it, ask me. சில வேளை நீ பசியாக இருந்தால் கேண்டீனுக்கு போ. In case you are hungry, go to the canteen. In case you are hungry, go to the canteen. நீ ஃப்ரீயாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இங்கே வா. In case you are free, come here. In case you are free, come here. சில வேளை அவன் அதை விரும்பாவிட்டால் அவனை வற்புறுத்தாதே. In case he doesn't like it, don't compel him. In case he doesn't like it, don't compel him. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டேக் கேர்.